பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர்கள் மைந்தராகிய கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். என் ஆண்டவரே, என் கடவுளே என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் திருச்சபைக்கு சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஜெபம் பண்ண கடவுள் நேற்று மாறாத இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே துதிகளுக்கு பார்க்கிறே. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளின் காலை வேளையிலே திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாய் இன்றைய திருவின் கரம் உடைய உயிர்த்தலின் வல்லமை நீரறிவின சமாதானம் எங்களோடு பயணிக்கின்ற கிருமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் நாங்கள் நன்றித்தோடு உண்மை துதிக்கும்படியாக சோதரிக்கும்படியாக கர்த்தரின் நாளில் அருள் இருக்கிற ஜீவன் சிவபலனுக்காய் உலகத்தினால நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உயிர்த்தெழுந்த நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவருக்காமே நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகளை நன்றிகளை இறக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த காண்கிறோம். முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைக்குமாறும் நாங்கள் ஒன்று கூடி திரு பெயரை மகிமைப்படுத்த அருள்தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். இந்த ஆராதனை காரணமாய் கடவுளை போற்றும்படியாய் கிறிஸ்து சபை பாமாலையிலே பாடல் 45 மகிழ்ச்சி ஓய்வு நாளே குறிப்பு ஜோதியாக என்ற பாடலை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை 45.
வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை குறித்து அவருடைய பெயரை தோற்றுகிறீர்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? இருதயத்தில் மாசலாதவனாக என் ஆத்மாவை மாய்க்கப்படாமலும் கபடாய் ஆணையிடாமலும் உயிர்விடவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிப்படாமல் போனோம். ஆனாலும் நமது கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாருமே இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். போய் பாவம் செய்தேன் என்று யாரும் இணைந்து கடவுளை கூட்டுவோம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் கீழ் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்காக ஆராதனை செய்த ஆனந்த சத்தத்தோட அவருக்கு முன்பதாய் வாருங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் தூக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு இறக்கிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்தில் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவது நன்றி. அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வெண்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவையானவர்களுக்காக வேண்டிப்படவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது சிறப்பான கடமையாம். ஆகியால் கீர்த்திகள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்தோடும் பரம திருவாசன தந்தையில் என்னோட கூட சேர்ந்து பிள்ளைகளை அறிக்கை செய்ய உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வவல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாங்களுடைய வழிகளை அறிந்து கொள்ளும். எங்களை யோசனைகள் விருப்பப்படுவதற்கு தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் தீர்க்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அடையாமையின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த வழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருக்குவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு கை இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நிலையையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் மன்னிப்பு பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருவாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாற்றமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையின் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றவையும் தந்தருவானாக. ஆமென்.
மனித நன்றிருந்ததை பொதுவான ஸ்தோத்திர ஜனத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவனாய் எங்களுக்கும் கடவுள் அருள் செய்த கற்பனை கிருபைக்காகவும் அன்புடமைக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் இதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நினைக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீண்டும் கொண்ட தேவனையாகவும் இறைவனை நேர்ந்ததற்காகவும் மகிமையோடும் நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்தோம். எங்களை ஒப்புதலுக்கு ஒப்புக்கொண்டு எங்கள் வாழ்நாளால் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தி கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்வை எங்கள் கல்வி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் சதா காலங்களில் எல்லாம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு. ஏற்காண்டவே என் கடவுளே, முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பு ஜெபம். எல்லா வல்ல தந்தையே, நாங்கள் பாவங்களுக்கு சாகவும் நீதிமான்களாக்கப்படின்றி உயிர்த்தெழுவோம் ஒரே மைந்தனை ஈவாக தந்தீர். எங்கள் விசுவாசம் உமது பார்வையில் உகந்ததாக இருக்கும்படி எவ்வித ஐயமின்றி ஆண்டவரை உயிர்த்தெழுதலை நம்ப அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது அடிபணிந்து மன்றாடுகிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த சில பரமண்டலத்திலே சேர்ந்தது போல பூமியிலே சேர்ந்ததாக அந்த ஆதாரத்தை நிறைவேற்றாலும் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற மெய்யான சமாதானமும் மகிழ்ச்சியும் பலனும் நிறைவாய் இருக்கும்படியாய் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக நாம் ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிறிலும் நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிந்த அருட்பணியாளர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறை நமது பேராயர் ஐயா நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி செலுத்தவும் கடவுள் அவர்கள் வழியாய் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சபையை கடவுளின் மகிமைக்கென்று நாம் நடத்தும்படியாகவும் நாம் அவருடைய வாழ்வை முன்மாதிரியாக பார்க்க அழைக்கப்படுகின்றோம். விதமாக நம்முடைய பேராயரையா இந்த மாதத்திற்கான நம்முடைய திருமண்டலத்தின் அருட்பணியாளர் H. ஜான் ரெண்டல் என்பவருடைய வாழ்வை குறித்து நாம் அறிந்து கொள்ளுவோம். அவருடைய பிறப்பு: ஜான் ரெண்டல் அவர்கள் 1821ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் அமெரிக்க நாட்டில் ஹெக் ரெண்டல் ஹேரியட் வாட்சன் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது பெற்றோர் பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தபடியால் ஜான் ரெண்டல் அவர்களை திருமறை வாசிப்பதிலும் ஜெபத்திலும் விசுவாசமுள்ள ஆவிக்குரிய வாழ்விலும் சிறந்தவராக வளர்த்தனர். பள்ளி கல்வியையும் கல்லூரி படிப்பையும் நிறைவு செய்த ஜான் ரெண்டல் அவர்கள் இறையியல் கல்வி பயின்று பட்டம் பெற்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். திருப்பணிக்கான அர்ப்பணிப்பு: ஜான் ரெண்டல் அவர்கள் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை அமெரிக்க தேசத்தில் பயின்றார். கல்லூரியில் மேற்படிப்பை தொடரும் போது தனது ஆவிக்குரிய வாழ்வில் ஜெபத்தையும் திருமறையை வாசிப்பதையும் அனுதின வழக்கமாகவே கொண்டிருந்தார். அக்காலத்தில் அநேக மேலை நாட்டு அருட்பணியாளர்கள் மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி இருந்தபோது இந்தியாவில் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிக்க தங்களை அர்ப்பணித்து தங்கள் உறவுகளை விட்டு உடைமைகளை விற்று மொழி தெரியாத கலாச்சாரம் அறியாத இந்தியாவில் பணி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள்.
கல்வி மறுக்கப்பட்ட கலாச்சாரத்தில் மாறுபட்ட ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த இந்திய மண்ணில் பணி செய்ய அமெரிக்க மிஷன் இயக்கங்கள் வழியாக அநேக அருட்பணியாளர்கள் இங்கு வந்து பல இடர்பாடுகள் மத்தியில் மக்களுக்கு கல்வியை போதித்து அவர்களின் அறியாமையை அகற்றி மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து மருத்துவ வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் மருத்துவமனைகளை நிறுவி அதோடு ஆண்டவரின் நற்செய்தியையும் போதித்து ஆன்மீக பணியோடு சமய பணியும் செய்தனர். இவற்றை அறிந்த ஜான் ரெண்டல் அவர்கள் தானும் இப்படிப்பட்ட சவால் நிறைந்த இந்திய மண்ணில் பணி செய்வதே ஆண்டவரின் திட்டம் என்பதை உணர்ந்து தன்னை முழுமையாக ஆண்டவரின் திருப்பணிக்கென்று அர்ப்பணித்தார். 1846 ஆண்டு ஏப்ரல் 29 நாள் அமெரிக்க மிஷன் வழியாக மதுரை வந்தடைந்தார். இவர் மதுரை வந்தபோது 5 மிஷினரி குடும்பங்கள் மட்டுமே அமெரிக்கன் மிஷனில் இருந்தன. பலர் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து போயிருந்தனர். பலர் மீண்டும் தங்களது சொந்த நாட்டுக்கே திரும்பி இருந்தனர். எனவே திண்டுக்கல், பழனி, வத்தலக்குண்டு, பெரியகுளம் ஆகிய பணித்தளங்கள் அடங்கிய நூற்றுக்கணக்கான சதுர மைல்கள் பரப்பளவுள்ள அன்றைய திண்டுக்கல் தலைமையினத்தின் பொறுப்பாளராக ஜான் ரெண்டல் அவர்கள் பணியமர்த்தப்பட்டார். மதுரையில் திருப்பணி. அருள் பணியாளர் ரெண்டல் அவர்கள் நிர்வாக திறமை வாய்ந்தவர். மதுரையில் கீழவாசல், மேலவாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் ஆகிய 4 இடங்களிலும் திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும் என்று உறுதி கொண்டார். 1879 ஆண்டில் கீழவாசல், மேலவாசல், தெற்கு வாசல் ஆகிய இடங்களில் திருச்சபைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் வடக்கு வாசல் சபை கட்டப்பட மிஷன் தலைமையகத்திற்கு பண உதவி வேண்டி கடிதம் எழுதினார். அது மட்டுமன்றி மதுரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வு மேம்பட போதுமான உதவிகளை செய்ய பெருமளவு பணம் தேவையாக உள்ளது என்பதையும் மிஷன் தலைமையகத்திற்கு தெரிவித்தார். இவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மிஷன் இயக்கம் போதிய பண உதவியை செய்ததின் வழியாக வடக்கு வாசலிலும் சபை கட்டப்பட்டது. மிஷன் பொருளாதார நிலையை மிகவும் திறமையாக பாதுகாத்து திட்டமிட்டு செயல்பட்டார். இவர் மிஷனின் லட்சிய பொருளாளர், ஐடியல் ட்ரெஷரர் என்ற பெயர் பெற்றார். போக்குவரத்து வசதிகளும் தபால் போக்குவரத்தும் இல்லாத நாட்களில் மிஷினரிகளிடையே நற்கருத்தினை வளர்க்க ரெண்டல் திட்டமிட்டு தகவல் நூல் என்ற சுற்று நூலினை உருவாக்கினார். ஒவ்வொரு மிஷினரியும் சுற்று நூலிலே தங்களது பணி அனுபவம், திருப்பணியில் சந்திக்கும் சவால்கள், அவர்களது கடினப்பாடுகள் பற்றிய தகவல்களை எழுதுவர். இது மற்றொரு மிஷினரிக்கு அந்நூல் செல்லும்போது தகவல்களை அறிந்து கொள்ளவும் அவர்களிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் உதவியாக அமைந்தது. ஒரு சமயம் மதுரையில் தையல் தைப்பவர் ஒரு கிராமத்தை ஏற்றுக்கொள்ள அவரது உறவினர்களால் வீட்டில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். இதை அறிந்த ரெண்டல் அவர்கள் அவரை மீட்டு காப்பாற்றி பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் அவரை தனது இல்லத்திலேயே வைத்து பராமரித்தார். இவரது அன்பையும் கரிசனையும் கண்ட மதுரை மக்கள் இவரை தந்தை ரெண்டல் என அழைத்தனர். இறப்பு. திருப்பணியில் இவருக்கு உறுதுணையாயிருந்த இவரது மனைவி திருமதி ஜேன் ரெண்டல் அவர்கள் நன்கு தமிழ் கற்று கிராம மக்களுக்கு அன்போடும் அர்ப்பணிப்போடும் நற்செய்தியை போதித்து வந்தார். நற்செய்தியை போதிப்பதோடு நின்றுவிடாமல் மக்களுக்கு வேண்டிய உதவியை கரிசனையோடு செய்து வந்தார். அருட்பணியாளர் ஜான் ரெண்டல் அவர்களுடன் இணைந்து பல பகுதிகளுக்கு சென்று திருப்பணியாற்றினார். ஓய்வின்றி உழைத்த திருமதி ஜேன் ரெண்டல் அவர்கள் கடுமையான நோய் தாக்கத்தால் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்காவிற்கு பயணமான பொழுது 1867 ஆண்டு செப்டம்பர் 4 தன்னுடைய 41 வயதில் கப்பலிலேயே இவரது உயிர் பிரிந்தது. கடலிலேயே இவரது சரீரம் விடப்பட்டது. பின்பு இவரது நினைவு கல்லறை மதுரையில் கட்டப்பட்டது. அருள்பணியாளர் ஜான் ரெண்டல் அவர்களின் மனைவியின் பிரிவால் மிகவும் சோர்ந்து போனார். இருப்பினும் தன்னுடைய ஊழிய அர்ப்பணிப்பில் உறுதியுடன் இருந்தார். அவர் தொடர்ந்து திருப்பணியாற்றினார். ஒருமுறை பணி நிமித்தமாக மும்பை சென்றிருந்த போது எதிர்பாராத விதமாக 1883 ஆண்டு ஜூன் 13 தனது 62 வயதில் மரித்தார். அவரது உடல் அவரின் விருப்பத்தின்படி மதுரை மிஷன் கல்லறை தோட்டத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டது. ஆண்டவரின் திருப்பணிக்காக தங்களது சொந்த நலனை கருத்தில் கொள்ளாமல் மதுரை மண்ணில் ஆண்டவரின் அன்பை குடும்பமாக பறைசாற்றி அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்திய ரெண்டல் தம்பதியினரின் வாழ்வுக்காக
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15 என்ற வார்த்தையின்படியாய் ஆண்டவருக்காக பணியாற்றின அருட்பணியாளர் ஜான் ரெண்டல் அவருடைய வாழ்வுக்காய் நன்றி சொல்லுவோம். அன்பரின் பணியில் பேராயர் அருட்பணியாளர் ஜான் ரெண்டல் ஐயாவுடைய வாழ்வுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அன்பால் ஈர்க்கப்பட்ட உம்முடைய தாசர்கள் தங்களுடைய வாழ்வை உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாய் மொழி, இனம், கலாச்சாரம் எல்லாம் மாறுபட்ட சூழலிலும் அநேக சவால்களை எதிர்கொண்டிருந்த வேளையிலும் அநேக பொருளாதார நெருக்கங்களின் மத்தியிலும் உம்முடைய திருப்பணிகளை செய்ததின் நிமித்தமாய் இன்று நாங்கள் ஜீவனுள்ள உம்மை இரட்சகராக மீட்பராக ஏற்று நாங்கள் சமுதாயத்திலே உம்முடைய அன்பையும் உம்முடைய மதிப்பையும் பெற்றவர்களாய் நிற்கும்படியாக நீர் அவர்களை கருவியாய் பயன்படுத்தினீர். இந்த சமுதாயத்தின் விடுதலை பணியிலே அவர்கள் செய்த உம்முடைய பணிகளை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். உடைய வாழ்வுக்காக உம்மை போற்றுகின்றோம். அவருடைய வாழ்க்கையின் வழியாய் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கின்றோம். நாங்களும் அவ்விதமாக எங்களுடைய திருப்பணிகளிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய பணிகளிலும் திருச்சபையின் அர்ப்பணிப்பிலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் நாங்கள் கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்க ஆவியானவர் இந்த நாட்களிலே துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்படி திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அருமையான ஐயாவுடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். மறந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மனன வசனம் சொல்வார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உன்னை தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியம்பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் இடித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிட்டு வா, நான் உனக்கு மனு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிட்டு அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 91:11-16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குவான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது நிறந்த இடமும் பின்னி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. சங்கீதம் 103:15-17 வரை. உன்னதமானவரின் மறைவில் தங்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என்னை நினைக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கவன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. கர்த்தாவே, யார் உன்னோட கூடாரத்தில் தங்குவார்? யார் உன்னோட பரிசுத்த பர்வதத்துக்கு வாசமானார்? உத்தமனா நடத்தி நீதியை நடத்தி மனதார சத்தியத்தை பேசுகிறதானே. 125:15. தேவனே, உமது கிருபையின்படி இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீது தங்கள் என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் நடாதபடிக்கு அவர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும்
பரிசுத்த உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், விளைநிலங்கள் விளைந்திருக்கின்றது என்று எங்களுக்கு அறைகோலை வைத்தவரே, இந்த நாளிலும் நன்றி நிறுதயத்தோடு எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக வருகின்றோம். அருமை பிள்ளைகளை கர்த்தரை மட்டுமாய் வழிநடத்தி உடைய கிருபையின் கரத்தினால் அனுதினமும் உடைய வார்த்தைகளினால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தந்திருக்கிறீர். இந்த ஊழியத்தின் வழியாக உடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தொடவும், அனுதினமும் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற உடைய வார்த்தைகள் 100 மடங்காய் ஆசீர்வாதத்தை உலகிற்குள் கொடுக்கவும் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற பொறுப்பாளர்களுக்காக இந்த ஊழியத்தின் மகிமையை மேன்மையை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். பெற்றோர்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அருமை பிள்ளைகளை உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 45 21 முதல் 25 வரை. ஏசாயா 45 21 முதல் 25 வசனங்கள் வரை. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறெவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 முடியும். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேதம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35 வசனங்கள் 18 முதல் 28 முடிய.
மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். எதிரிகள் என்னை பார்த்து கழிக்கிட முடியாதே, காரணமின்றி என்னை வெறுப்போ சொல்லை கட்டி இழக்க விடாதே. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாயிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து நாங்கள் கண்டோம் என்கின்றனர். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். கடவுளே, தலைவரே, விழித்திருந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கும். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ விட்டாதிரும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும். அவனை விளங்கி விட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்படக்கடவர்கள். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் கருத்து. ஆண்டவர் எத்தனை பெரியவர், அவரது மடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார்கள். சேர்த்து சொல்லுவோம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை. இயேசு வந்திருந்தபோது 12 ஒருவனாகி திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடன் சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கையினால் ஆணைகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அசுவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்றார். தோமா அவருக்கு பிரயோத்தமாக, என் ஆண்டவனே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து உண்டது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பரசிலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழவரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. தொடர்ந்து வாலிபர் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகைகள் நடைபெறும். 17/4/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஜெப ஆராதனை நடைபெறும். 19/4/26 மாதத்தின் 3ஆம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை.
திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இந்த திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள், பிறந்தநாள் காணுகின்றவர்கள் 12/4 மாஸ்டர் ஷைன் ஜோஷ்வா, மிஸ் சஹானா ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 14/4 மிஸ்ஸஸ் சுகந்தி ராஜராஜன், மிஸ்டர் ஜான் எட்வர்ட் ஜெயசீலன், மிஸ்ஸஸ் செலஸ் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். 15/4 மிஸ்டர் மதுரநாயகம் எபினேசர் ஐயா அவர்கள், 16/4 மிஸ்டர் கார்த்திக் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்ய இது போல பல பிறந்தாண்டுகளை கடவுளுடைய கரங்களிலே பெற்று ஆசீர்வாதமாய் காணப்பட திருச்சபையின் குடும்பங்களை வாழ்த்துகிறோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 14/4 மிஸ்டர் ஜான் தேவசகாயம், மிஸ்ஸஸ் செலஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற குடும்பத்தின் மக்களை கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானமும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து இது போல பல திருமண ஆண்டுகளை கண்டு சாட்சியாயிருக்க திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை நீவால் ஒரு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கடந்து வந்த பாதைகளிலே நீர் போதுமானவராயிருந்து சோர்வின் நேரங்களிலும் எல்லா தேவைகளிலும் உம்முடைய வழிநடத்தல் நிறைவாயிருந்து இந்த நாளிலே நன்றி சொல்லத்தக்கதாய் நீர் கட்டளையிட்டு இருக்கின்ற பிறந்த ஆண்டுக்காக திருமண ஆண்டுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த வருடத்திலும் உம்முடைய மாறாத பிரசன்னமும் வல்லமுள்ள வழிநடத்துதலும் நிறைவாயிருந்து உம்முடைய வாக்கு தத்தங்களின்படியாய் ஆசீர்வதித்தை சுதந்திரித்து உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing raining. Blessed drops roundless are falling, but for the showers we plead. Blessed drops roundless are falling, but for the showers we plead. கடவுள் திருப்பெயரிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற குடும்பங்களை வாழ்த்துகின்றோம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 77 என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 77.
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலே நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த புதிய மாதத்திலும் நீர் அருள் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். சிறப்பாக உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாய் உம்முடைய திருப்பெயரை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சபையை அதிகமாக நேசிக்கின்ற நம்முடைய திருச்சபையின் அநேக உதவிகளையும் செய்து வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் பேராசிரியர் அருட்பணி முனைவர் கனகு நெல்சன் ஐயா அவர்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையான ஐயா அவர்கள் இந்த வேளையிலே கடவுளுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு ஏற்றவைகளாக இருக்கட்டும். எங்கள் அனைவருடைய உள்ளங்களின் சிந்தனைகள் உமக்கு உகந்தவைகளாக இருக்கட்டும். உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே ஆமீன். ஆண்டவருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு வாய்ப்பை நல்கிய நம்முடைய தலைமை குருவானவர் அருள் திரு ஜஸ்டின் சகாயராஜ் ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு திருச்சபையாக நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நாம் அறிந்த வண்ணம், என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். ஒரு அருமையான தலைப்பு, இதுவரைக்கும் நாம் சிந்திக்காத தலைப்பு. வெவ்வேறு தலைப்புகளில் ஆன்மீகம் சார்ந்து, சமயம் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து பல்வேறு தலைப்புகள் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சில வாரங்களுக்குள்ளாக இந்த தலைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாச அறிக்கையை சொன்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருவராக திதிமு என்று சொல்லப்படுகிற தோமா, ஆங்கிலத்தில் தாமஸ் என்று சொல்லுகிறோம். நம்மிலே பலருக்கு தாமஸ் என்கிற பெயரை நம்முடைய பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள். 12 சீடர்கள் அறிக்கையிடாத ஒரு விசுவாச சிந்தனையை ஆண்டவருக்கு முன்பாக என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லுவது அது மிகப்பெரிய போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. நான் சிறுவனாக எங்கள் கிராமத்தில் ஒரு இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது 1970களில் 1980களில் இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு தெரியும், அனைவருமே கிராமத்திலிருந்து வந்தவர்கள்.
அது எங்கள் கிராமத்திற்கு கிராம முன்சீஃப் அப்படின்னு இருப்பார். இன்றைக்கு விஓவா 80களுக்கு பின்பாடு அதிமுக ஆட்சியிலே அது விஏஓ என்கிறதை கொண்டு வந்தார். கிராம முன்சீப் என்கிறது இல்லை. அவர் ஒரு பிராமணர். எங்கள் கிராமத்திற்கு அந்த கிராம நிர்வாகியாக கிராம முன்சீஃப், சீஃப் ஆஃப் த வில்லேஜ் சீஃப். அவர் வந்த உடனே எங்கள் அப்பா எழுந்து நிற்பார். நான் சிறுவனாக இருக்கும்போது நானும் எழுந்து நிற்பேன். எல்லாருமே ஊர்க்காரங்க அத்தனை பேரும் எழுந்திருப்பாங்க. சாமி வந்துட்டார், சாமி வந்துட்டார் அப்படின்னு. சாமின்னு தான் சொல்லணும். பிராமின் அந்த கிராம முனிசிஃபை சாமி அப்படின்னு சொல்லணும். சாமி என்பதற்கு பின்னாடி தான் நான் பார்த்தேன் த லார்டு அப்படின்னு அர்த்தம். லார்டுன்னா சாமி. இந்த தலப்பா கட்டியிருக்கிற துண்டை எடுத்துடணும். தோலில் போட்டிருக்கிற துண்டை எடுத்து தோலில் போட்டிருக்கிற துண்டை இங்கே வச்சுக்கிறணும். இங்கே வச்சுக்கிட்டு தான் அந்த பிராமின், வைணவ பிராமின், அவர் முனிசிஃப் வந்த உடனே எல்லாருமே எந்திரிச்சு வாங்க சாமி அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் பணிவா வாங்க சாமி அப்படின்னு சொல்கிறார். என்னடா எப்படி இருக்க அப்படின்னு கேட்பார் தோலில் தட்டி. அந்த மாதிரி அது பின்னாடி தான் எனக்கு அர்த்தம் தெரியுது. சாமி என்பதற்கு ஆங்கிலத்தில் த லார்டு அப்படின்னு சொல்கிறோம். த லார்டு என்பது கோர்ட் லாங்குவேஜ், நீதிமன்ற மொழி. நீதிமன்றத்தில் தான் நீதிபதிகளை, ஜட்ஜை மை லார்டு அப்படின்னு சொல்லுகிறத பழக்க வழக்கம்லாம் இருந்திருக்கிறது. அந்த இது இப்படி இருக்கையில் இந்த லார்டு என்பதற்கு இந்த மாதிரி அனுபவம் சார்ந்து, யதார்த்தம் சார்ந்து, நிஜம் சார்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்புறம் எங்கள் கிராமத்தில் கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க ஒரு திருக்கோயில் இருக்கிறது. அந்த திருக்கோயில் பெயர் மைக்கேல் ஆண்டவர். மைக்கேல் ஆண்டவர். அங்கே எப்போவாவது ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிஷப் வருவார், ஆர்சி பிஷப். அப்போ ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள், பெரியவர்கள், அம்மாமார்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார்னு சொல்லுவார். அப்போது இந்துவாக இருந்து சிறுவனாக இருக்கும்போது என்ன ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் பிஷப்பு தான் வருவார். பிஷப்பை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற பழக்க வழக்கம் எங்கள் ஊரில் ரோமன் கத்தோலிக்க மக்களிடத்தில் இருந்து வந்தது. இதுவும் யதார்த்தம், நிஜம். நான் கண்ட அந்த காட்சி. அவர் வந்த உடனே, பிஷப் வந்த உடனே காலை தொட்டு கும்பிடுவாங்க கத்தோலிக்க நண்பர்கள். அவர் மோதிரத்தை முத்தம் கொடுப்பார்கள், கிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பழக்கம் ஆண்டவர் கிராம முனிசிப்னு சொன்னேன். இப்போ ரோமன் கத்தோலிக்கில் இன்றைக்கும் அவர்கள் ஆண்டவர்னு தான் சொல்லுவாங்க. அந்த பழக்க வழக்கத்தை நான் நேரடியாக பார்த்தேன் என்று நான் பார்க்கிறோம். ரோம ஆட்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவும் அவர் வாழ்ந்திருக்கிற முன்பாகவும் அதற்கும் பின்னாகவும் பல ஆண்டுகளாக ரோம ஆட்சி அங்கே இருந்ததாக பார்க்கிறோம். இஸ்ரேல் நாட்டிலே இருந்ததாக பார்க்கிறோம். இப்போ ரோம ஏகாதிபத்திய சூழலில், த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரோமன் இம்பீரியலிசம், அந்த சூழலில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை கடவுளாகவும் ஆண்டவராகவும் ஏற்பதற்கு அல்லது அறிக்கையிடுவதற்கு பல கஷ்டங்கள், கடினப்பாடுகள் இருந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ரோம பேரரசு சூழலில் சீசரைத்தான் ஆண்டவராக, கடவுளாக சொல்ல வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணை இருந்தது, ஆர்டரே இருந்தது கவர்மெண்ட்ல. ரோமன் கவர்மெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் இருந்திருக்கிறது. கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற, கிறிஸ்துவை விசுவாசித்து நேசிக்கிற ஆண்டவராக, கடவுளாக பார்க்கக்கூடாது. ஆளுகின்ற எங்களைத்தான் நீங்கள் ஆண்டவராக பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும். இதை சொல்ல மறுப்பவர்களுக்கு கடுந்தண்டனை ரோம ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இதுவும் ஒரு யதார்த்தம், இதுவும் வரலாற்று நிகழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீசர் இஸ் த லார்ட். அப்போ பொந்தியு பிலாத்து, அவர் அந்த பிலாத்து கவர்னராக இருக்கிற போது
இதைத்தான் சொன்னார்கள். சீசர் மை லார்ட், ஆண்டவர் வந்துட்டாரு. யார? பிலாத்துவ கவர்னராக இருக்கிறவர். அப்போ இந்த லார்ட் என்கிற வார்த்தை, ஆண்டவர் என்கிற வார்த்தை சமய சூழலில், சமூக சூழலில், ஒரு தனிப்பட்டவருடைய சூழலில் இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. நம்ம நாட்டில், வெளிநாடுகளிலும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்போ தண்டிக்கப்படுகின்ற சூழலில் யூதர்களுக்கு முதலாவதாக சீடர்கள் பயந்தார்கள். இந்த யூதர்கள் யார்? அவர்களும், இந்த சீடர்கள் யார்? அவர்களும் யூதர்கள் தான். அப்ப சீடர்களுக்கு ஆண்டவரை, இயேசுவை கிறிஸ்துவாக, ஆண்டவராக, கடவுளாக அறிக்கையிடாத யூதர்கள், ரோமர்கள், கிரேக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் சீடர்கள் பயந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இனி நமக்கு வாழ்வில்லை, நம்மையும் சிலுவையிலே அறைந்து கொன்று விடுவார்களோ என்கிற அச்சம், இந்த பயம் அவர்களுக்கு இருந்தது. பூட்டிய அந்த அறைக்குள்ளாக நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அச்சத்தோடு. அப்ப ரோம ஆட்சிக்கு பயந்து, யூதர்களுக்கு பயந்து, பூட்டிய அறைக்குள்ளாக பயந்து நடுங்கி கொண்டு இருந்தார்கள். விசுவாசமெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிற போது சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக இருந்த அந்த விசுவாச, நம்பிக்கை, பற்றுறுதி எல்லாம் போய், பேதுரு போன்றவர்கள்லாம் வலையை எடுங்கடா, நம்ம போய் கடலுக்கு போய் நம்ம பழைய தொழிலை பார்ப்போம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுகின்ற அந்த சூழலில் திடீரென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக வந்து, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக என்று சொல்லி முகமலர்ச்சியோடு அந்த சீடர்கள் முன்பாக காட்சி கொடுத்தார். அங்கே இருந்தது பல சீடர்கள். ஆனால் அந்த இடத்திலே தோமா இல்லை என்பது நமக்கு தெரிகின்ற ஒரு சூழல். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது பயந்திருந்த சீடர்களுக்கு, பயப்படாதீர்கள், சமாதானம், அமைதி உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவ்வாறாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாசிக்க கேட்ட அந்த 4 திருமறை பகுதிகளிலே சங்கீதம் 35 வாசித்தோம். அதில் 23வது வசனம் என் ஆண்டவரே, என் கடவுளே என்கிற சொல்லாடல் இருக்கிறது. பார்த்தீங்களா? சங்கீதம் 35 23ஆம் வசனம். அந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த ரைம் மாதிரி என் ஆண்டவரே, என் கடவுளே என்கிற அந்த சொல்லாட்சி, அந்த சொல்லாடல் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் வாசிக்கட்ட நற்செய்தி பகுதி யோவான் 20லையும் அந்த 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று திதிமு என்று சொல்லப்பட்ட அந்த தோமா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது நம்ம பின்னாடி வருவோம். முதலாவதாக முதலாம் பாடமாக வாசிக்க கேட்ட ஏசாயா 45ஆம் அதிகாரம் 21லிருந்து 25ஆம் வசனத்திலே முதல் சிந்தனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது வரலாற்று நிகழ்வுகளில் வெளிப்படுத்திய ஆண்டவர். வரலாற்று நிகழ்வுகளில் வெளிப்படுத்திய ஆண்டவர். The Lord who manifested in the historical events. கடவுளாகிய ஆண்டவர் நம்மை படைத்து, உருவாக்கி, ஆளாக்கி, இம்மட்டும் வழிநடத்திய கடவுளாகிய ஆண்டவர் வெற்று இடங்களிலே அவர் இருப்பதில்லை. வெற்று இடங்களிலே இருப்பதில்லை. அப்படி என்றால் அவரை எப்படி புரிந்து கொள்வது? வரலாற்று வரலாற்று நிகழ்வுகளை ஆண்டவராகிய கடவுள் நிகழ்த்தி காட்டியதன் மூலமாக, அது மோசே முதல் இன்று வரை வரலாற்று நிகழ்வுகளிலே நாம் பார்க்கிறோம். இப்போ கூட இந்த ஈரான் இஸ்ரேல் போர், உக்ரைன் ரஷ்யா போர், அப்புறம் ஈராக் இஸ்ரேல் போர், அமெரிக்கா அந்த பக்கம் நிற்குது, இந்தியா இஸ்ரேல் பக்கம் நிற்குது, அதே மாதிரி சைனா ஈரான் பக்கம் நிற்குது, பாலஸ்தீனம் பக்கம் நிற்குது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளில் சில பிரசங்கிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது பைபிளில்
கடைசி உலக முடிய போகின்ற நிகழ்வுகளெல்லாம் வருகிறது. ரஷ்யாவில் சிகப்பு வானம் இருக்கிறது, கடல் சிவப்பாக மாறுகிறது, போர் நிகழ்த்துவது, எக்காலம் ஊதுவது, இது வரலாற்று முடிவிலே இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ வரலாற்று நிகழ்வுகளில் ஆண்டவராகிய கர்த்தர் செயல்படுகிறார். வெற்றி இடங்களிலே, வீணாய் போன இடங்களிலே அவரை தேட வேண்டாம். பாபிலோனிலே இருக்கக்கூடிய சிலை உருவங்கள் திட்டமிட்டு செயல்படுவதில்லை, திட்டமிடவும் தெரியாது, செயல்படவும் தெரியாது. பாபிலோனிய சிலைகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் தான் ஆண்டவர். அப்படி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிகள் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த சிந்தனைகள் தான் இங்கே சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய கர்த்தர் எதையுமே திட்டமிட்டு தெளிவாக வரலாற்று நிகழ்வை மோசேயின் வழியாக, யோசுவாவின் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக, அரசர்கள் வழியாக, நியாயாதிபதிகள் வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக, சீடர்கள் வழியாக அப்படித்தான் நிகழ்த்தி காட்டுகிறார். இப்போ ஐயா ஒரு மிஷினரியை பற்றி, மதுரைக்கு வந்த மிஷினரியை ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை சொல்லி காமிச்சாங்கல்ல. இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். தெற்கு வாசல், கீழ வாசல், வடக்கு வாசல் எப்படி ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது, வரலாற்று நிகழ்வுகளில் தான் கர்த்தராகிய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருந்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஆண்டவருடைய மிஷனரிமார்கள் வழியாக கர்த்தர் பேசுகிறார் என்பதை 8ஆம் நூற்றாண்டிலே அல்லது 7ஆம் நூற்றாண்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று நான் பார்க்கும். அப்ப கடவுள் நம்பிக்கை கொள்வது நல்லது என திட்டமிட்டு செயல்படுகிறவர். என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்படியெல்லாம் செயல்பட்டு போக்கிலும் மரத்திலும் நம்மை பாதுகாத்து பல்வேறு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் நிமித்தமாக இந்த இடத்திலே நாம் வழிபட வந்திருக்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் which God has done already and going to do in our future life. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 45ஆம் அதிகாரத்திலே அவர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப எங்கள் கடவுளாகிய கர்த்தர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், திட்டமிட்டு செயல்படுவர், நன்மைக்கு ஏதுவாக செயல்படுவர். அப்படியெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி கடைசியாக பாபிலோனிய சிலைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பாபிலோனிய மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள். நான் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர், திட்டமிட்டு செயல்படுகிறார். ஆகவே உங்களுடைய பாபிலோனிய சிலைகள் பேசா மடந்தைகளாகத்தான் இருக்கின்றன. அந்த பாபிலோனிய சிலைகளுக்கும் நாங்கள் கடவுள், நான் கர்த்தர். அதனால என்னிடம் திரும்பி வாருங்கள், நான் உண்மை உள்ளவர் என்பதை தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி வாயிலாக கர்த்தர் இங்கே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனக்கு பிரியமான இஸ்ரவேல் மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் சிலைகளுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கிறீர்கள், என்னை விட்டு தூர போய்க் கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு நேராக வாருங்கள் என்று அன்போடு அங்கே கேட்கிறதை நான் பார்க்கிறோம். என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. பாபிலோனிய சிலைகளுக்கும் நான் தான் கடவுள். There is no other gods besides me. இது மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள்ல முதல் கட்டளை அதுதான், என்னையன்றி வேற தேவர்கள் வேண்டாம். அது இங்கேயும் சொல்லப்படுகிறது ஏசாயா தீர்க்கதரிசிகளுக்கு. மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய நிலையிலே ஆண்டவர் இருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு. அவ்வப்போது அவர்கள் கடவுளை விட்டு தூரமாய் போகிறார்கள், நினைவூட்டுகின்றது. அப்போ வரலாற்று நிகழ்வுகளில் இவளையில நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன். அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறேன் மோசே வழியாக, யோசுவா வழியாக. ஆனால் அவ்வப்போது நீங்கள் கடந்து சென்று விடுகிறீர்கள், இது ஆபத்தை உண்டாக்கும் என்று சொல்லி வரலாற்று நிகழ்வுகளில் வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். இது முதல் சிந்தனை.
இரண்டாவது சிந்தனை பணிவு, தாழ்மையை வெளிப்படுத்திய ஆண்டவர். The Lord who exposed humbleness and humility. அது பிலிப்பியர் நம்ம பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதுகிறார். உண்மையிலேயே ஆண்டவரை அதிகம் நேசித்த சீடர்களை விட அதிகம் நேசித்த பவுலடிகளார். ஏன்னால் இவரால் தான் ஏகப்பட்ட திருச்சபைகள் உண்டாகி இருக்கின்றன. மடல்ல பார்க்கிறோம், அவருடைய எழுதிய கடதங்களை பார்க்கிறோம். ரோம திருச்சபையில் இருந்து எத்தனையோ திருச்சபைகள், கொரிந்து திருச்சபை, கலாத்திய திருச்சபை, பிலிப்பு திருச்சபை, எபேசிய திருச்சபை, தெசலோனிக்கே திருச்சபை, 3 மிஷனரி பயணம் செய்து ஆண்டவருக்காக உழைத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேரிலே தரிசித்து ரோம அதிகாரியாக இருந்த, வரி வசூலிப்பவராக இருந்த இவரை பார்த்தா மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், பயம் வரும். அந்த நிலையெல்லாம் மாறி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்த பிற்பாடு பிலிப்பு திருச்சபைக்கு இவ்வாறு எழுதுகிறார். உங்களிடத்திலே 3 எதிர்மறை கருத்துகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய இருக்கிறது. பாசிட்டிவாகவே ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவோமானால் எல்லாம் நலமாக இருக்கும். இங்கே பிலிப்பிய திருச்சபைக்கு 3 எதிர்மறை கருத்துக்கள். முதலாவது கட்சி மனப்பான்மை இருக்கிறது. உங்களிடத்திலே பார்ட்டி ஃபீலிங், கட்சி மனப்பான்மை இருக்கிறது. அது ஆண்டவருக்கு விரோதமானது. அதை எடுத்து விட வேண்டும், அதிலிருந்து விலகிவிட வேண்டும். நம்பர் 1. 2வது வீண் பெருமை, அது இருக்கிறது. தற்பெருமை, அதான் வீண் பெருமை, ப்ரைடு, அது இருக்கக்கூடாது. 2வது. 3வதாக தன்னை சார்ந்தவற்றில் மிதமிஞ்சிய அக்கறை, அதாவது தன்னலம்னு சொல்லுவாங்க. தன்னலம் சார்ந்த, தன்னை சார்ந்தவற்றில் அதிக அக்கறை கொள்வது. பிறரை பற்றி கவலைப்படக்கூடாது, பிறரை பற்றி நாம் எண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. தான் 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 என்கிற அந்த அகங்கார தோரணையில். அப்போ கட்சி மனப்பான்மை இருக்கக்கூடாது, வீண்பெருமை இருக்கக்கூடாது, தன்னை சார்ந்தவற்றில் அதிக அக்கறை கொள்ளக்கூடாது. இந்த 3ம் பிலிப்பிய திருச்சபை மக்களே உங்களிடத்தில் இருக்கிறது. இது உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 3ஐயும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்பர் 1, மனத்தாழ்மை, ஹம்பிள்னஸ் ஆர் ஹியூமிலிட்டி, அது இருக்க வேண்டும். 2வது, பிறரை சார்ந்தவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும். பிறருடைய நலன் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது, அன்பு செய்யும் பணியாக இருக்கிறது. பிறர் நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். 3வது, ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனப்பான்மையே உங்களிடத்திலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களை அடுக்குகிறார். ஆண்டவராகிய இயேசு ஒரு மனிதராக பிறந்தார். மனிதராக பிறந்து இந்த உலகத்திலே பல்வேறு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குணங்களையும் சுகத்தையும் கொடுத்து மக்களிடத்திலே மக்கள் தலைவராக, மக்கள் வேலைக்காரராக செயல்பட்டார். அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தும் கூட தான் கொள்ளையடின பொருளாக நினைக்காமல் சிலுவை பரியந்தமும் தன்னை தாழ்த்தி பெருமையாக்கி பணிவோடு தாழ்மையோடு இருந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார். So these are the characteristics of the resurrected Lord Jesus. இது எந்த சீடராவது சொல்லியிருக்காங்களா? 4 நற்செய்தி நூல்களில் 12 சீடர்களை பற்றி பார்க்கிறோம். எந்த சீடர்களும் இவ்வளவாக பெருமையாக, பின்னாடி ஒருவேளை 1-2 வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. பட் பவுலடிகளார், he is very keen to exalt the name of Lord Jesus. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பெயரை உயர்த்துவதற்கு 3 திருப்பணி பயணம் செய்து, மிஷனரி பயணம் செய்து,
ஆண்டவரிடத்திற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு வந்து திருச்சபைகளை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் இந்த பவுலடிகளார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் இறந்தும் உயிர்த்தெழுந்தார். சிலுவை குறித்தே அல்லாமல் நான் ஒன்றையும் பெருமையாக, சிலுவைதான். The message of St. Paul, who was apostle of Lord Jesus, he said, ஆண்டவருடைய சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் பெருமை பாராட்டாமல் இருக்கும். May I never boast of anything except the cross of the Lord Jesus. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பெயரை எல்லா பெயருக்கும் மேலாக மக்களுக்கு அறிவித்தார், செயல் வடிவிலே காண்பித்தார். ஆண்டவருக்காக நான் அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டேன், உடம்பெல்லாம் எனக்கு தழும்புகளாக இருக்கின்றன. அப்படி சொன்னவர் பவுலடிகளார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பதில அதனாலதான் அவரு அந்த கடைசி ராவிருந்துல கால்களை பூரா கழுவுறார். சீடர்களுடைய கால்களை கழுவுறார். பேதுரு போன்றவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. The mind of Jesus, the mindset of Jesus must be in you, in us. உங்களிலே ஆண்டவருடைய சிந்தை இருக்க கடவது அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு ஆண்டவரை நேசித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவராகிய கர்த்தர், கடவுள் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை எல்லா பெயர்களுக்கும் மேலாக உயர்த்துகிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி, திருச்சபை, பிலிப்பு திருச்சபை மக்களே, உங்களிடத்திலே மனத்தாழ்மை இருக்க வேண்டும், பிறர் நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும், எப்போதும் ஆண்டவர் பெயரை உச்சரிக்க வேண்டும். அப்படின்னு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விசுவாசத்திற்குள் நிலைத்து நிற்க, ஆணிவேராக அவர்கள் வளர, இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லி பிலிப்பிய திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவருக்கு நேராக கொண்டு வந்தார்கள். அதற்கு விசுவாசிகளாக நாம் பணிவும் தாழ்மையும் எப்போதுமே வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக தோமா வெளிப்படுத்திய என் ஆண்டவரே, என் கடவுளே. புனிதர் தோமா பெரும்பாலும் பேசப்படுவதில்லை நற்செய்தி நூல்களிலே. மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற நூல்களிலே பெரும்பாலும் இவருடைய பெயர் அடிக்கடி வருவதில்லை. அடிக்கடி வருவது யாக்கோபு, யோவான், பேதுரு, இவங்க தான் ஃபோர் ரன்னர் மாதிரி அப்படி நற்செய்தி நூல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. யோவான் மட்டும்தான் இந்த தோமாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் யார் என்பது நமக்கே தெரியாது. இந்த தோமா 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அது முக்கியமான செய்தி, என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படின்னு பார்க்கலாம். இந்த தோமாவுடைய ஆட்டிடியூடு அல்லது பிஹேவியர் அல்லது கேரக்டர் என்னன்னா, தோமா இந்த 12 சீடர்களில் ஒருவராக இருந்தாலும் கூட எளிதிலே நம்ப மாட்டார். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர்க்க விசாரிப்பதே மெய் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கை தளத்தில் சொல்லி இருக்கிறான். ஆனால் தோமா வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. அதை நம்ம பார்க்கணும். இங்க என்ன சொல்லுகிறார்? எளிதிலே நம்ப மாட்டேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவதாக பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக சீடர்கள் மத்தியிலே காட்சி கொடுக்கிற போது, நாங்கள்லாம் ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் என்று சொல்ல போது, அப்படியா அப்படின்னு மகிழ்ச்சி காணவில்லை. யாரு? தோமா. அப்ப எளிதிலே நம்ப மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர் அவருக்கு உண்டு. இரண்டாவது, தமக்கு புரியாத ஒன்றை அவர் புரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் மாட்டார்.
பேதுரு அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர். முந்திக் கொள்வார், சீடர்களே முந்திக் கொண்டு தனக்கு தெரிந்தது போல் அவர் செய்து காண்பிப்பார், சொல்லி காண்பிப்பார் ஆண்டவரிடத்துல. ஆனா அந்த கேரக்டர் கூட இங்க இல்லை. தமக்கு புரியாதத ஒன்றை அவர் புரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் மாட்டார். சரி, நீங்க சொல்லிட்டீங்க இயேசுவை பார்த்து விட்டோம் அப்படின்னு. அப்ப சொன்னதை நம்புவது போல் நடிக்கவும் தெரியாது யாருக்கு? நம்மால் தோமாவுக்கு நம்புவதும் கிடையாது, நடிக்கவும் தெரியாது. நடிக்க தெரிஞ்சாத்தானே சரி நம்பிலாம், நடிக்க தெரியாது. என்ன சொல்லுகிறார்? ஆணிகளால் காயப்பட்ட அந்த காயங்களில் என்னுடைய விரலை இட்டு பார்ப்பேன், அவருடைய விழாவில என் கையை போடுவேன். 2 சொல்றாரு. காயங்களின் மீது என் விரலை விடுவேன், விழாவில என் கையை போடுவேன். அப்படி போட்டு நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு சீடர்கள் மத்தியில். எதையுமே ஒரு பகுத்தறிவு சார்ந்த, விஞ்ஞான அறிவு சார்ந்த, புத்தி தெளிவோடு பார்க்கின்ற ஒரு குணம் கொண்டவர் தோமா. அவர்தான் சொல்லுகிறார், மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லுகிறார். பகுத்தறிவு சார்ந்து, நீ சொல்றத வச்சு நான் நம்ப மாட்டேன், நான் நேரடியாக பார்க்கணும், நான் அவரை தொடணும் அப்படின்னு சொல்றார். இது பகுத்தறிவு சார்ந்தது. சாமி கும்பிடுவதற்கு எதிராக இருப்பதல்ல பகுத்தறிவு. கொஞ்ச நாளா கவனிங்க, சாமி கும்பிடுவதற்கு எதிராக இருப்பதல்ல பகுத்தறிவு. கும்பிடுறேன் சாமி, எங்க கிராமங்கள்ல உண்டு. இந்த பிராமணர்களை கண்டா தோல்ல கிடக்கிற துண்டை இந்த கையில போட்டு கும்பிடுறேன் சாமி அப்படின்னு சொன்னாதான் அது பகுத்தறிவுக்கு எதிரானது. இவர் பகுத்தறிவு சார்ந்து, விஞ்ஞான அறிவு சார்ந்து, புத்தி தெளிவோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய உடலிலே நான் விரலை இட வேண்டும், கையை போட வேண்டும், நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று திட்டமாக தெளிவாக கூறி, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தோமாவே நீ கையை போடு அப்படின்னு சொல்றார். அந்த நேரத்தில் தான் என் ஆண்டவா என் கடவுளே என்று சொல்லுகிறார். So Jesus is my Lord, Jesus is my God என்று சொல்லி அறிக்கை செய்கிற அந்த ஒரு விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ காயங்களை பார்த்த உடனே, ஆண்டவருடைய காயங்களை, அந்த ஈர புண்ணு அப்படியே தான் இருக்கு. 3 நாள் புதைக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த புண்ணு ஆறவில்லை, ஈர புண்ணாகவே இருக்கிறது. அந்த ஈர புண்ணை பார்த்த உடனே என்ன ஆண்டவா என்ன, அது சாதாரணமா வருவதில்லை, உணர்ச்சி மேலிட்டவராய், உணர்ச்சி மேலிட்டவராய், எந்த சீடர்களுக்கும் வராத அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு கண்ணீரோடு சொல்லுகிறார், என்ன ஆண்டவா என் கடவுளே. அப்படி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை, பெயரை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த தோமாவுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க, பற்றுறுதியை பாருங்க. என் ஆண்டவா என் கடவுளே. எந்த சீடர்களும் உச்சரிக்காத, அறிக்கையிடாத இந்த வார்த்தை உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு முன்பாக 8 நாளைக்கு பின்னாடி மறுபடியும் அவர் தோன்றாரு. அப்ப அந்த நேரத்துலதான் என் கையை போடு என்று உன் கையை போடு என்று சொல்லுகிறார் தோமாவை. அந்த ஸ்பாட்ல தான் இவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், என் ஆண்டவா என். இந்த ரோம பரசு ஆண்ட காலத்தில் தொமிசியன் என்ற ஒரு பேரரசர் ஆண்டார். அவரு ஏற்கனவே பிளாத்த சொன்னேன், இங்கே தொமிசியன் அவர் ரோம பேரரசாக இருக்கும்போது
என்னைத்தான் நீங்கள் கடவுளாக பார்க்க வேண்டும், என்னைத்தான் ஆண்டவராக பார்க்க வேண்டும். யாரும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிக்கையிட செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். அந்த தோமா என்ன செய்தார் என்றால், இந்த சட்டத்திற்கு எதிராக, ஆணைக்கு எதிராக, ரோமபெரசுக்கு எதிராக, தொமிசியன் என்ற அரசனுக்கு எதிராக, உனக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ சொல்றபடி உன் ஆணைக்கு கீழ்ப்படிந்து உன்னையெல்லாம் நான் ஆண்டவராக கடவுளாக ஏற்க மாட்டேன், என்ன நிலை வந்தாலும் என்ன ஆபத்து வந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர், என் கடவுள் என்று சொல்லி பெருமை பாராட்டிய அந்த சூழலையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் கொண்டவர், பண்பு உள்ளவர் தோமா என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 3 சிந்தனைகள், முதலாவது சிந்தனை வரலாற்று நிகழ்வுகளிலே வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர், அது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது. கடவுளுக்கு சமமாயிருந்தும் தன்னை கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் அடிமையின் ரூபம் எடுத்து கடைசி பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொன்ன பவுலடிகளார் பிலிப்பிய திருச்சபைக்கு. அது 2வது சிந்தனை. அதாவது பணிவு தாழ்மையை வெளிப்படுத்திய ஆண்டவர் அந்த இடத்துல. 3வதாக இங்கே புனிதர் தோமா வெளிப்படுத்திய என் ஆண்டவா, என் கடவுளே. அப்படிப்பட்ட எல்லா பெயர்களுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி வைக்கப்பட்ட ஆண்டவர் இயேசுவை, அவருடைய குணங்களை, அவருடைய தன்மைகளை நாம் மேற்கொள்ளுகிற போது, பணிவோடு தாழ்மையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற போது, ஆண்டவருடைய நன்மைகளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்ம எப்போதுமே பெற்றுக்கொள்வோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பெயரை நாம் எப்போதுமே உச்சரிப்போம். அவருடைய சாயலிலே நாம் வாழுவோம். ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு பயனுள்ள வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்மத்திலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனை எண் 71, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, அருணோதயம் ஒளி பிரகாச வசரீரி ஓரே சருவேசா, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரேல் சிரசே, வேதா கருணாகரா மெய்யான பராபரா, அன்பான சகோதரா, சகலமும் நீயே
ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலே நன்றி திருதயத்தோடு உம்முடைய திருசமூகத்திலே உம்முடைய வழிநடத்திலெல்லாம் எண்ணி நாங்கள் நன்றி காணிக்கை படைக்கவும் ஸ்தோத்திர காணிக்கைகள் படைக்கவும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் கர்த்தர் நிலத்தின் பலன்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஏல காணிக்கைகளை படைக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் துதிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் படைத்த ஒருடைய கரங்களிலே ஆசீர்வதிக்கிற தேவன் படைத்த நோக்கத்தின் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் உம்முடைய கரங்களின் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய இறையரசு கட்டப்பட இது பயன்பட கர்த்தர் அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. யாவரும் இணைந்து 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லித்தானிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாய் ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே கிருபையாய் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக உமது திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் தோத்திரங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் கடவுளையே நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலயன் 261 எல்லோருக்குமா உன்னதர் கத்தாதி கத்தரே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலயன் 261. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி
வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. காசு பாவம் உலகை சாவால் மிதித்தே சாவால் மீதித்தே கடைந்து வெற்றியை நீ வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. இவங்க பாடி நாங்களும் வென்றேறி போகவே வென்றேறி போகவே பராத்தில் செங்கோ செலோ நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரமவாசல் தீர நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. என் ஆண்டவரே என் தேவனே என்று நாங்கள் இந்த நாளிலும் நன்றி தெரிவித்தோடு உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் வாழ்வில் நீர் உயிர்த்தெழுந்து எங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர் என்ற நன்றியோடு இந்த நாளிலும் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த புதிய மாதத்திலும் உடைய கிருபையின் கரங்களோடு காணப்படவும் பயணிக்கின்ற கடவுள் எங்களுடைய பயணங்களிலும் எங்களுடைய வாழ்க்கை எல்லா சூழல்களிலும் உம்முடைய கரம் கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த தாழ்த்துகிறோம். எப்பொழுதும் நாங்களும் என் ஆண்டவரே என் தேவனே என்று நாங்கள் உண்மை அறிக்கையிட ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.